ஆசன் அகத்தீஸ்வரரால் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் திரு எவ்வுள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருவள்ளூருக்குடைய வைத்திய விஜய வீரராகவ சுவாமியின் ஆலயத்தை தான் நான் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன் என்ன எல்லாருக்கும் புரிய வைத்தார் அப்படின்னு சொன்னால், எந்த மனிதனுக்கு பசி இருக்கோ அந்த மனிதனுடைய பசி அறிந்து அந்த பசியை நாம் போக்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் அருளுக்கு பரிபூர்ண பாத்திரம் ஆகிவிடுவோம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகத்தான் இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் அமைஞ்சிருக்கு. ஒரு தை அமாவாசை நாள் அன்னைக்கு அங்கே ஒரு முனிவர் வரார். அந்த முனிவருடைய பெயர் அப்படின்னா சாலிஹோத்திர மகரிஷி. அங்கே நிறைய மகான்கள் தபஸ்விகள் எல்லாம் இருக்கா. அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹிருத்தாப நாசினி அப்படிங்கிற அந்த புண்ணிய தீர்த்தத்தில் யார் நீராடுறாளோ அவளுக்கு எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளும் நடக்கும், குறிப்பாக எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. அதனால் ஸ்ரீ சாலிஹோத்திர முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே தங்கி ஸ்நானம் செய்கிறார். அங்கேயே ஒரு வருட காலம் தவம் செய்கிறார். அடுத்த வருடம் பூஷ்ய அமாவாசை நாள் வருது. அன்னைக்கும் அவருடைய இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்தில் போய் நீராடுறார். அவருடைய காலை நடக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முடிக்கிறார். ஒரு வருஷ காலம் இந்த முனிவர் உணவில்லாமல் இருந்திருக்கார். அதனால் கொஞ்சம் நெல் எடுத்துட்டு அந்த நெல்லிருந்து இருக்கக்கூடிய அந்த மாவெல்லாம் வச்சுட்டு இருக்கார். சரி, இப்போ இந்த அரிசி மாவை வச்சுட்டு சுவாமியை வேண்டி யாராவது ஒருத்தர் வரமாட்டாளா அப்படின்னு வேண்டியிருக்கும் பொழுது அங்கே ஒரு முதியவர் வரார். அந்த முதியவருக்கு இவர் ஒரு பகுதியை எடுத்து அந்த மாவை நீங்கள் தாங்கள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். மறுபடியும் அவர் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டபோது இவருக்கு இருந்த அந்த மாவுடைய பகுதியும் அவருக்கே சமர்ப்பணம் செய்து விடுறார். அப்போது அந்த அதிதிக்கு மிகவும் சந்தோஷம் அந்த முதியவருக்கு. இப்போது என்ன கேட்குறாருன்னா, இங்கேருந்து நான் நகர்ந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் அந்த பூஷ்ய அமாவாசை அன்னைக்கு அடுத்த வருடமும் இதே அந்த முதியவர் வருவார்னு இவர் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதியவர் வரார். அந்த முதியவர் இவரை அனுகிரகித்து அவரிடமிருந்து இந்த உணவை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டாகிவிட்டது, நான் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எவ்வுள் அப்படின்னு நான் எங்கே இருப்பது, எங்கே நான் ஓய்வெடுப்பது அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் கேட்கிறார். அது கேட்ட அந்த இடம்தான் திரு எவ்வுள் அப்படிங்கிறது திருவள்ளூர். அப்பொழுதுதான் அந்த முதியவர் ரூபத்தில் வந்தவர் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறத பெருமாள் உணர்த்துறார். இவர் ஸ்ரீமன் நாராயணன் பாதத்தை அப்படியே ஸ்பரிசிச்சுட்டு எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார் சாலிஹோத்திர மகரிஷி. அது என்ன வரம் அப்படின்னு கேட்டால், சுவாமி நீங்கள் எப்பொழுதுமே சதாசர்வகாலம் இங்கே உங்களுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்தில் யார் நீராடி தங்களை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் குணமாகி அவர்களுக்கு சுகமான வாழ்வை தாங்கள் அருள வேண்டும் சுவாமி. இதனால் தாங்கள் வைத்திய வீரராகவ சுவாமி அப்படின்னு பெயரால் தாங்கள் விளங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் பெருமாளை கேட்டுக்கொள்கிறார். பெருமாளும் ததாஸ்துன்னு ஆசீர்வாதம் செய்ய காரணத்தினால இந்த திருவள்ளூர் க்ஷேத்திரம் அற்புதமான க்ஷேத்திரம். 3 அமாவாசையில் நம்ம இந்த பெருமாள் தரிசனம் செய்தோம்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித வியாதிகளும் குணமாகும் அப்படிங்கிறது கண்கூடு அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.